இது டயலாக், மொபிட்டெல், ஏர்டெல், எட்டிசல் கம்பெனிக்காரங்களுக்கு 6 மாதத்துக்கு முன்னுக்கு டித்வா புயல் நேரம் ஊரே வெள்ளக்காடு, புயல், மண் சரிவு, வீடுகள் எல்லாம் நாசம். அந்த நேரம் ஒருத்தரை கண்டெக்ட் பண்ணிக்கிறதுக்கு வழி இல்லாமல் பண்ணினீங்க, ஞாபகம் இருக்கா? கரண்ட் இல்லை, அதனால் நெட்வொர்க் இல்லைன்னு சொன்னீங்க. நானும் என் குடும்பமும் மண் சரிவில் ட்ரெயின் நின்று நடு ரோட்டில் நின்றோம். சொந்தக்காரங்களுக்கோ கூட்டாளிமார்களுக்கோ இதை சொல்லிக்கிறதுக்கு வழி இல்லை, உதவி கேட்கறதுக்கு வழி இல்லை. நான் மட்டும் இல்லை, லட்ச குடும்பங்கள் உங்களால் அனாதையாக நின்றுச்சு. வருஷத்துக்கு பல லட்சம் கோடி சம்பாதிக்க எங்களால், ஆனால் உங்களுக்கு ஒரு சேவிங்ஸ் எங்களால் கொடுக்கலாம் போச்சு. கேட்டால் சொன்னீங்க ஜென்ரேட்டருக்கு டீசல் இல்லை, பெட்ரோல் இல்லைன்னு சப்ப காரணங்கள். இந்த அரசாங்கத்துக்கு இந்த சேவையை பெறக்குள்ள என்ன சொல்லி வாங்கினீங்க? 24 மணி நேரமும் 365 நாளும் ஒழுங்கான சேவிஸை தாரேன்னு சொல்லி தான் வாங்கினீங்க. ஆனால் நீங்கள் அதை செய்யலை. இதை தட்டி கேட்கறதுக்கு அரசாங்கத்துக்கு முதுகெலும்பு இல்லை. இதை நாங்கள் தான் தட்டி கேட்கணும். இப்போ திருப்பியும் மழை, வெள்ளம், மண் சரிவு அபாயம். இப்போ சரி, முன்கூட்டியே போங்க. உங்கள் ஜென்ரேட்டருக்கெல்லாம் பெட்ரோல் டீசல் இருக்கான்னு பாருங்கள், பேக்கப்பெல்லாம் இருக்கான்னு பாருங்கள், பவர் வேலை செய்தான்னு பாருங்கள். இந்த பையனும் எங்களையும் அனாதை ஆக்காங்க. இந்த பையனை அப்படி அனாதை ஆக்குனீங்கன்னா ஊரில் உள்ள எல்லா நெட்வொர்க் டயரும் உடைக்கப்படும். இது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை.